Hey, hi, mini vlog day 18 with Raki. ஸோ என்ன தான் நமக்கு தடங்கல்கள் வந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ நம்மளோட அடுத்த இலக்கு நம்ம வீட்டில் வந்து நவராத்திரி கோலு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபவுண்டைன் வந்து மேக் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த வீடியோ தான் இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கோலு வைப்போம். ஸோ அதுக்கு அந்த இடத்துல இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒட்டை அடித்து கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸும் இன்றைக்கே வந்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இது எல்லாமே வந்து அசம்பிள் டிஸ்மால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூ டைப் போட்டு போல்டு போட்டு நட் போட்டு டைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லா படியும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த கொலு பொம்மை ஃபுல்லாக தான் நம்ம வந்து அடுக்குவோம். ஸோ அதெல்லாம் பரன்லேருந்து எடுத்து கீழே வச்சுருக்கோம். மறுபடியும் இதை கீழே ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இது நாளைக்கு வீடியோவில் நான் என்னென்ன பொம்மை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போதைக்கு சும்மா அந்த பாக்ஸில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து நியூஸ் பேப்பர்லாம் பிரித்து அன்பேக் பண்ணும்போது தான் அது என்னென்ன பொம்மைகள் நமக்கு தெரியும். ஸோ நான் அந்த படியில் வந்து அரேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பொம்மை எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் ஒரு சில பொம்மை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொம்மையெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பைக்கில் நேற்று சம்பவம் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்காக அண்ணன்ட்ட காலையிலே வந்து வேலைக்கு விட்டுட்டேன். அண்ணன் எடுத்துகிட்டு போயிருந்தாப்புல. ஸோ வேலை முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அதோட ஓம் சக்தி நகரில் எப்பயும் போல் நம்ம மாரியண்ண ஒர்க் ஷாப் கடைக்கு போயிட்டோம். ஸோ அந்த சைலன்சர் ரொம்ப அடி வாங்கி இருந்துச்சுல, அதெல்லாம் மாற்றி வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ சீட் கவருமே பிஞ்சிருச்சு. ரொம்ப நாளாக நானும் சீட் கவர் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஓம் சக்தி நகரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சீட் கவர் கடைக்கு போனேன். ஒரு அத்தா கடை வச்சுருப்பாரு, தெரிஞ்சவர் தான். ஸோ அங்கே போனேன். ஸோ ஓகே, நல்லாவே வந்து ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. ரெடிமேடாக வச்சுருந்தாரு குஷன் டைப்பு. ஸோ போட்டதுக்கப்புறம் ஸ்கூட்டி வேறு லெவலில் ஆயிடுச்சு. ஸோ அந்த சீட்டை நல்லபடியாக போட்டேன். நீங்கள் யாரும் சீட் கவர் போடணும் அப்படின்னா அந்த கடைக்கு போவாங்க. அங்கே ஸ்கூல் பேக்கு அம்பர்லாம் எல்லாமே இருக்குது. நல்லாவே குவாலிட்டியாக வாங்கலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மாத்திரலாம் போட்டுட்டு இன்றைக்கி ஒரு சின்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம குழுவில் வந்து நம்ம இந்த தடவை வந்து இந்த காது குத்து செட்டு, கல்யாணம்லாம் செட்டுலாம் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த சும்மா வைக்காமல் கொஞ்சம் பேக் ட்ராப் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சது தான் இந்த கல்யாணத்துக்கான அந்த மேடை அலங்காரத்துக்கான ஒரு மேடை மாதிரி ஒரு செட்டப்பும், ஸோ காது குத்து வைக்கிறதுக்கான ஒரு மனை மாதிரி ஒன்று செஞ்சுருந்தேன். ஸோ இது செய்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி ஆயிடுச்சு. ஸோ விசேஷ காலங்கள் வந்தாலே அது வந்து ஒரு சந்தோஷத்தோடு செய்கிற ஒரு இது தான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் தூங்க போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.